வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு KL லாட்ரி தமிழ் ட்ரிக்ஸ். நம்ம யூடியூப் சேனலுக்கு உங்கள் எல்லாத்தையும் வரவேற்கிறேன். நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. ஆப்ஷனில் ஆல் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போடக்கூடிய வீடியோ நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடனே மொபைலுக்கு வந்துடும். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே வந்து ஷேர் பண்ணுங்கள் நண்பர்களே. நோ பெட்டிங்ஸ், இங்கே எந்த விதமான ஒரு பெட்டிங்ஸ் நடைபெறது கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஃப்ரீ கெஸ்ஸிங் வீடியோ மட்டும்தான். இந்த கணிப்புகள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கேரளா மாநிலத்துக்கு மட்டும்தான், வேறு எந்த மாநிலத்துக்கு இது பொருந்தாது. ஜஸ்ட் ஒரு என்டர்டைன்மெண்ட் வீடியோவை மட்டுமே பாருங்கள். முழுக்க இது ஒரு பொழுதுபோக்கு வீடியோ மட்டும்தான். 3/10/2025 கார்னியா ப்ளஸ்க்கு உண்டான கெஸ்ஸிங் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி 1/10/2025 ரிசல்ட் பார்த்தோம்னா 922 அடிச்சிருந்தாங்க. நம்ம சேனலோட கெஸ்ஸிங் வந்து டோட்டலாகவே வந்து வாஷ் அவுட் ஆயிடுச்சு. ஏன்னு பார்த்தோம் அப்படின்னா 622 அடுத்து 922 அப்படின்னு சொல்லி ரெண்டு நம்பருமே கெஸ் பண்ணி ரெண்டு நம்பருமே ரிப்பீட் நம்பர் பிசியில் வந்து அப்படியே ரிப்பீட் நம்பர் வந்துருச்சு. அதுக்கடுத்து ஒரு நாள் லீவு அப்படிங்கிறதுனால October 2 லீவு அப்படிங்கிறதுனால நம்மளால கெஸ்ஸிங் போட முடியல. 3/10/2025 கார்னியா ப்ளஸ்க்கு உண்டான கெஸ்ஸிங் ரொம்பவே ஸ்ட்ராங்காக கொண்டு வந்திருக்கேன். இன்றைக்கு உண்டான கெஸ்ஸிங்ஸ் வந்து பார்த்துடலாம் நண்பர்களே. வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸ்கிப் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படிங்கிறது கண்டிப்பாக தெரியாது. அதனால் வீடியோ வந்து முழுசாக பாருங்கள் நண்பர்களே. ஸ்கிப் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சின்ன சின்ன டிப்ஸு ட்ரிக்ஸ் எல்லாமே வந்து மிஸ் பண்ணிடுவீங்க. நம்ம ஏதாவது ஒரு டிப்ஸு சின்னதாக ஒரு நமக்கு ஒன்று மேட்ச் ஆகும், உங்களுக்கு ஆப்போசிட்டில் ஒன்று மேட்ச் ஆகும். அது ரெண்டு சேமாக மேட்ச் பண்ணும்போது ஒரு தரமான ஒரு வின்னிங் கிடைக்கும். அதனால தான் வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறது. ஓகே நண்பர்களே, இன்றைக்கு உண்டான போர்டு கெஸ்ஸிங் பார்த்துடலாம். இன்றைக்கு உண்டான போர்டு கெஸ்ஸிங்கில் பார்த்தோம் அப்படின்னா ஏ போர்டில் 9 மற்றும் 4, பி போர்டில் பார்த்தோம்னா 4 மற்றும் 9, சி போர்டில் 9 மற்றும் 4 அப்படின்னு சொல்லி போர்டுக்கு ரெண்டு நம்பர் டார்கெட் பண்ணி கொண்டு வந்திருக்கேன். இன்றைக்கி என்னோட கணக்கில் வந்து இந்த 9-4 தான் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து மேட்ச் ஆகுது. உங்களுக்கு 9-4 வருதுன்னு பாருங்கள். வந்துச்சு அப்படின்னு சொன்னால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை வேறு என்ன கெஸ்ஸிங்ஸ் உங்களுக்கு வந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே ஒரு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸாக இருக்கும் அப்படிங்கிற நான் இதை சொல்லிக்கிறேன். ஆல் போர்டு பார்த்தோம்னா நம்ம போர்டுக்கு என்ன நம்பர் கொண்டு வருமோ அதே தான் இன்றைக்கி ஆல் போர்டில் 9 மற்றும் 4 இந்த ரெண்டு நம்பர் தவிர வேறு எந்த நம்பருக்கும் இன்றைக்கி நான் ஸ்ட்ராங்காக போகல. இந்த ரெண்டு நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால நான் இந்த ரெண்டு நம்பர் ஸ்ட்ராங் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இன்றைக்கு உண்டான சிங்கிள் ஷாட் பார்த்துட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா 100% சிங்கிள் ஷாட் வந்து நான் 4ஆம் நம்பர் தான் டார்கெட் பண்ணுறேன். 4 வந்து கரெக்டாக நாளைக்கு இறங்கணும் அப்படிங்கிறது என்னோட கான்செப்ட். இன்றைக்கி 4 இறங்குச்சு அப்படின்னு சொன்னால் ஒரு தரமான ஒரு ஏபிபிசி ஏசி வந்து வின்னிங் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி 100% ஸ்ட்ராங்காக 4ஆம் நம்பர் ஸ்ட்ராங் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு 9 ஸ்ட்ராங்காக இருந்தால் 9 எடுத்து வச்சு ப்ளே பண்ண நம்பர்லேயே 9 ஸ்ட்ராங் இல்லை அப்படின்னு சொன்னால் 4ஆம் நம்பர் வந்து லிமிட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு என்ன ஸ்ட்ராங்கு அப்படிங்கிறது கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதை தவிர வேறு எந்த நம்பர் வந்தாலும் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கு உண்டான ஏபிபிசி ஏசி ஃபார்மல் அமைஞ்சிருக்க 12 செட்டு பார்த்துட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா 90, 95, 20, 25, 24, 74, 09, 59, 02, 52, 42, 47 அப்படின்னு சொல்லி ஒரு 12 செட்டு டார்கெட் பண்ணியிருக்கேன். இந்த 12 செட்டுமே நம்மளால் போட முடியாது இல்லையா? அதனால் ஃபில்டர் பண்ணி நம்ம பெஸ்ட் ஏபிபிசி ஏசின்னு கொடுப்போம். அதுவும் என்ன வருது அப்படின்றது பார்த்தோன்னா இந்த 12 செட்டில் இருந்து ஒரு ஏபியோ பிசியோ ஏசியோ ஏதாச்சும் ஒரு 2 போர்டு வந்து கண்டிப்பாக அடிக்கணும். அது மாதிரி தான் ஸ்ட்ராங் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். உங்களோட கணக்கில் பார்த்தாலே தெரியும். 9 நான் ரிப்பீட்டாக கொண்டு வந்திருக்கேன், 2ஆம் நம்பரும் கொண்டு வந்திருக்கேன். லாஸ்ட் ரிசல்ட் 922 அப்படின்னு சொல்லி அடிச்சிருந்தாங்க. நான் 9 ஸ்ட்ராங் பண்ணி எடுத்திருக்கேன், 2ஆம் நம்பரும் எடுத்திருக்கேன். இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த ரெண்டில் உங்களுக்கு ஏதோ ஒரு ஆல் போர்டு செட் ஆனாலும் கூட ட்ரை பண்ணி பாருங்கள் நண்பர்களே. ஓகே, இன்றைக்கு உண்டான பெஸ்ட் ஏபிபிசி ஏசி பார்த்துட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா 24, 74, 90, 95 அப்படின்னு சொல்லி ஒரு 4 செட்டு இந்த இடத்துல மேக் பண்ணியிருக்கேன். அது திருப்பணும் அப்படின்னு சொன்னோம்னா 42, 47, 09, 59 அப்படின்னு சொல்லி ஒரு 8 செட்டு வந்து இந்த இடத்துல டார்கெட் பண்ணியிருக்கேன். பாருங்கள், உங்களோட கணக்கு வழக்கில் இந்த 8 செட்டில் மேட்ச் ஆச்சுன்னா எடுங்க, மேட்ச் ஆக பட்சத்தில் கண்டிப்பாக விட்டுரு நண்பர்களே. இன்றைக்கு உண்டான ஏபிசி பாக்ஸ் பார்த்துட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா நம்ம பாக்ஸ் வந்து எல்லாமே அண்டர்லைன் பண்ணாமல் விட்டுட்டோம். 240 அப்படின்ற ஒரு பாக்ஸும் 245, 740, 745, 901, 951, 947 அப்படின்ற ஒரு 6 பாக்ஸ் இந்த இடத்துல செட் பண்ணியிருக்கேன். இந்த 6 பாக்ஸில் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்க பாக்ஸ் பார்த்தோம்னா 240, 245, 947 அப்படின்ற இந்த ஒரு 3 பாக்ஸ் மட்டும் நான் ஸ்ட்ராங் பண்ணுறேன். உங்களுக்கு இந்த 3 பாக்ஸில் இருந்து ஏதாவது மேட்ச் ஆகாதான்னு பாருங்கள். மேட்ச் ஆச்சு அப்படின்னு சொன்னால் லிமிட்டாக எடுத்து வச்சு ட்ரை பண்ண நண்பர்களே. மேட்ச் ஆகாத பட்சத்தில் வேறு பாக்ஸில் செட் ஆகுதான்னு பாருங்கள். செட் ஆகலை அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு என்ன பாக்ஸில் எப்படி மேட்ச் ஆகுது 3 டிஜிட் அப்படின்றது கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணுறதுக்கு மறந்துடாதீங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே வந்து ஷேர் பண்ணுங்க நண்பர்களே. மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். வீடியோ பார்க்குற அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள். நன்றி.